அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். மார்டின் ஆடியோ திருச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டெலாம் இப்போ வைக்கிறது, கைடு ஒட்டுறது, இந்த வேலையெல்லாம் இப்போ வேணாங்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, பழைய போர்டு, இந்த மாதிரி போர்டெலாம் இருக்குல்ல, இது போல் போர்டு தான் வச்சு கேட்குறாங்க நிறையா பேர். பெரும்பாலும் இப்போ இந்த போர்டு தான் கேட்குறாங்க. இது வச்சுக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பி நேராக பக்கத்துலேயே நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கிற மாதிரி நம்ம பண்ணிவிடுவோம். சுவிட்சு வேணும் அப்படின்னா, இதோட இந்த செலக்டர் சுவிட்செலாம் வேணும்னா அதுக்கு தனியாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் சுவிட்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், அது தனியாக சார்ஜுங்க. இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டும் யூஸ் பண்ணலாம், இந்த போர்டும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடாப்டர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சின்ன போர்டு மாற்றுறதுக்கு ஒரு அடாப்டர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இது பெரிய டிஸ்பிளே, இது பெரிய டிஸ்பிளே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடாக வச்சு இப்படி அழுத்துனீங்கன்னா உள்ளுக்குள்ளே போயிடுங்க, அவ்வளோதாங்க. இது நீங்கள் ப்ளூ க்ளூ போட்டு ஒட்டிக்கிங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ டைட்டாக இருக்கும். ஓகேங்களா? ப்ளூ க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நாளைக்கு எடுக்கிறதுக்கும் சிரமம் இல்லாமல் எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சின்ன போர்டு வைக்கிறோம் நம்ம. ஏன்னா இப்போ இந்த போர்டு இந்த இடத்துலையே ஒட்ட வைக்கலான்னு சொல்லுவீங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, அசிங்கமாக தெரியும், வெளிச்சம் சைட்லலாம் தெரியும். அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நான் இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு அடாப்டர் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இந்த அடாப்டரை வச்சு அழுத்திக்க வேண்டியதாங்க. ஒரு கையிலேயே பண்ணுறதுனால உங்களுக்கு சிரமமாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த அடாப்டர் போட்டாச்சு. இந்த ஏன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த பக்கம் வைக்கணுங்க, நம்மளோட ரைட் சைடில் வைக்கணும். வச்சு அது என்ன மார்க் பண்ணியிருக்கேன், அதுக்காக தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதே போல் தான் இந்த சின்ன பேனலை வச்சு அப்படி பண்ணி, அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சதுங்க. இதை நீங்கள் இப்படி பண்ணிக்க வேண்டியது தான். இந்த சுவிட்செலாம் அடிக்காது, அந்த அளவுக்கு தான் கரெக்ட் பண்ணிடுவோம். சென்சார் நீங்கள் அங்கே வச்சுக்க வேண்டியது தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம HDMI போர்டு இருக்குல்ல, ஃபீட்டோக்கோடது இப்போ எல்லாருமே போடுறாங்க தனியாக. HDMI கண்ட்ரோல் டைப்புக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்சு இன்புட்டு போட்டிருப்போம். HDMI, ஆக்ஸு, USB இப்படி போட்டிருக்காங்க. இதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா நாபு நாங்கள் கொடுத்துருவோம். நாபு வந்து இது ஃப்ரீ தாங்க. இதோட வர்றது தான் நாபு. சில பேர் கேட்குறாங்க, அண்ணே நான் மெட்டல் நாபு போட்டுக்கிறேண்ணே, இந்த நாபு வேணாண்ணே, கொஞ்சம் காசு கழிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நாபை பொறுத்த வரைக்கும் நாபுக்குன்னு நான் தனியாக காசு போடுறதே இல்லைங்க. ஓகே நண்பர்களே, இந்த நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் கொஞ்சம் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.